எந்த ஒரு செயலையும் செய்யும் போது நாம சரியா தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். நான் நல்லா தானே படிக்கிறேன், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிக்கிறேன், 16 மணி நேரம் படிக்கிறேன். நீ நல்லாவே படிராஜா, ஆனாலும் சரியான வழிகளில் நீ செய்யணும். படிச்சியா? டெஸ்ட் எழுதி பாத்தியா? டெஸ்ட் எழுதி பாத்தியா? இன்னைக்கு ஃபுல் டே 12 மணி நேரம் ஒர்க் பண்ணிய அந்த பூட்டிக்கிட்ட ஓகே தான், இழுத்து பாத்தியா? அப்ப போற வழியில சந்தேகம் வரத்தான் செய்யும். ஒரு தடவை இழுத்து பார்த்துட்டு அந்த சந்தேகம் வராது இல்ல. அப்படி இழுத்து பாக்குற மாதிரி தான் இந்த டெஸ்ட். நீ டெஸ்ட் எழுதி பாத்தியா? அப்போ நன்று ஆற்றல் உண்டும். நான் நல்லா தானே சார் படிச்சேன், ஆனாலும் அது கேட உண்டாக்கும். அந்த அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை. ஒவ்வொரு பாடத்தையும் நம்ம உட்கார்ந்து என்னதான் மணிக்கணக்கா படிச்சாலும் ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு பண்புல படிக்கணும். சயின்ஸ் ஒரு மாதிரி படிக்கணும், ஜியோகிராஃபி ஒரு மாதிரி படிக்கணும், ஹிஸ்டரி ஒரு மாதிரி படிக்கணும். ஹிஸ்டரியா அந்த காலக்கோடு, அந்த வரலாறு அதை நேசிச்சு படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் அதை வாசிச்சு படிக்கணும், அறிவியலா அதை யோசிச்சு படிக்கணும், தமிழா அதை சுவாசிச்சு படிக்கணும். இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு பண்பு உண்டு. அந்த பண்புக்கு ஏற்ற மாதிரி நீ அந்த பாடத்தை படிச்சா மட்டும்தான் அந்த பாடம் மனசுல ஒட்டும். உன்னுடைய பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி, உனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வசதிக்கு ஏற்ற மாதிரி, உன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீ அந்த பாடத்தை படிச்சாதான் அந்த பாடத்துல நீ முழு மதிப்பெண் எடுக்க முடியும். இல்ல நீ திருக்குறள் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு 300 மணி நேரம் 400 மணி நேரம் கூட படிக்கட்டுமே, சரியான முறையில் படிச்சாதான் அதுல மார்க் கிடைக்கும். இல்லைன்னா நீ எவ்வளவு நேரம் செலவழிச்சாலும் அந்த ஒரு மார்க் மிஸ் ஆயிடும். நிச்சயமா மிஸ் ஆயிடும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் மேக்ஸ்னா எழுதி தான் படிக்கணும். நான் மேக்ஸ் மணிக்கணக்கா படிச்சேன், ஆனா எனக்கு வந்து மார்க் வரல. மேக்ஸ் படிக்கிற மெத்தட் எழுதி படிக்கிறது. நீ எழுதி படிச்சியா? சும்மா கதை கேட்டுட்டு வாத்தியார் அட்டெண்ட் பண்ணிட்டு மார்க் வரலன்னா எப்படி வரும்? அள்ளும் பகலும் சும்மா இருந்துகிட்டு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அழுத்து கொண்டாடுற மாதிரி தான் இது. புரியுதா உங்களுக்கு? நன்று ஆற்றல் உண்டும் தவறு உண்டு.